நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண 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 வேழமுகத்து விநாயகனே வந்தருள்வாய் கணநாயகனே வேழமுகத்து விநாயகனே வந்தருள்வாய் கணநாயகனே விக்ன நிவாரண தாயகனே வித்தகன் சிவனருள் பாலகனே விக்ன நிவாரண தாயகனே வித்தகன் சிவனருள் பாலகனே சந்நிதி வந்தேன் முந்தனை கண் முன்னவனே கணநாயகனே சந்நிதி வந்தேன் முந்தனை கண்ணே முன்னவனே கணநாயகனே அத்திமுகப் பெருமானுனதடியேன் நித்தமருள் கணநாயகனே அத்திமுகப் பெருமானுனதடியேன் நித்தமருள் கணநாயகனே 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 கணபதி 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 குருவே சரணம் சங்கர குரு நின் பாதம் சரணம் அனுதினமே குருவே சரணம் சங்கர குருவே நின் பாதம் சரணம் அனுதினமே சந்திரசேகரா 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 பாகிமா சந்திரசேகரா 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 ரட்சமா சந்திரசேகரா 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 பாகிமா சந்திரசேகரா 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 ரட்சமா அண்டச்சராச்சரம் அகிலமனைத்தும் மலர்மழை பொழிய மங்களம் ஒலிக்க ஓங்காரநாதம் ஓம் எனும் பிரணவமாய் சிவமயமாய் நிர்மலமாய் காட்சி தருபவரே குருவே சரணம் சங்கர குரு நின் பாதம் சரணம் அனுதினமே சந்திரசேகரா 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 பாகிமான் சந்திரசேகரா 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 ரட்சமா சந்திரசேகரா 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 பாகிமா சந்திரசேகரா 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 ரட்சமா சின்முதிரை தரும் என்பதிலும் மறு தட்சிணாமூர்த்தியின் திருவுருவம் தாமரை மலர் பாதம் போற்றி வணங்கவே தாமரை மலர் பாதம் போற்றி வணங்கவே தன்னொழியாய் விண்ணொழியாய் காட்சி தருபவரே குருவே சரணம் சங்கர குரு நின் பாதம் சரணம் அனுதினமே சந்திரசேகரா 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 பாகிமா சந்திரசேகரா சந்திரசேகரா சந்திரசேகரா
चन्द्रशेखरा रक्ष मां चन्द्रशेखरा 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 पाहि मां चन्द्रशेखरा 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 रक्ष मां चन्द्रशेखरा रक्ष मां चन्द्रशेखरा रक्ष मां हर हर शंकर जय जय शंकर 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 कांची शंकर कामकोटि शंकर कांची शंकर कामाक्षी शंकर कांची शंकर कामकोटि शंकर कांची शंकर कामाक्षी शंकर हर हर शंकर जय जय 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 शंकर சிவராத்திரினும் அம்பால வழிபடுறது நவராத்திரினும் நம்ம பெரியவாள சொல்றா இல்லையா? சரி, இப்போ நவ அப்படின்னா என்ன சொல்லுங்க பாப்போம். சபாஷ், 9. நவ அப்படின்னா 9. அப்போ நவராத்திரினா 9 ராத்திரி. அந்த 9 ராத்திரியும் அம்பால நோக்கி வழிபடுற ஃபங்க்ஷன் தான் நவராத்திரி அப்படின்னு நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். மகிஷாசுரன் ஒரு கொடூரமான அரக்கன் இருந்தானாம். அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய அந்த கழுத்துக்கு கீழே மனுஷிய உடம்பு, கழுத்துக்கு மேல எரும மாட்டோட தெரியாம் அப்படின்னா பார்த்துக்கோங்க அவன் எவ்வளவு கொடூரமான அரக்கன்னு. மக்கள், தேவர்கள், ரிஷிகள்னு எல்லாரையும் போட்டு கொடுமைப்படுத்துவானாம். அப்படின்னா இவன் அழிக்கிறதுக்கு எவ்வளவு சக்தி வாய்ந்தவா தேவை. அதுக்காக தான் நம்ம முப்பெரும் தேவியர்களான யாரு, அலைமகள், கலைமகள், மலைமகள், இவா 3 பேரும் ஒன்னா சேர்ந்து, அதாவது ஒரே ரூபமா வந்து மகிஷாசுரன் அப்படின்ற கொடூரமான அரக்கனை வதம் பண்ணான். அததான் நம்ம எல்லாரும் நவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறோம். எல்லாம் சரி, இந்த நவராத்திரி நம்மளுக்கு தர வர அந்த மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பெரியவா எதையுமே காரணம் இல்லாம செய்ய மாட்டான். ஏதாவது ஒரு காரணத்தோட தான் செய்வா. அதுல இந்த நவராத்திரி நம்மளுக்கு தர வர அந்த மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்றது. எப்படி முப்பெரும் தேவியர்கள் வந்து மகிஷாசுரன் அப்படின்ற அரக்கனை வதம் பண்ணான், அந்த மாதிரி நாவலும் நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கெட்ட விஷயங்களை அழிக்கணும். இந்த நவராத்திரியில முதல் 3 நாட்கள் வீரம் வேண்டி துர்க்கைக்கும், அடுத்த 3 நாட்கள் செல்வம் வேண்டி லட்சுமிக்கும், கடைசி 3 நாட்கள் கல்வி கலைகள் வேண்டி சரஸ்வதிக்கும் அப்படி கொண்டாடுறோம். துர்க்கைனாலே வெற்றிக்கு உரியவள், வெல்ல முடியாதவள். இப்போ இந்த துர் பிளஸ் கை, அதுல துர் அப்படின்னா தீய செயல்கள். சோ தீய செயல்கள் பண்றவால தன்னோட கையால அழிக்கிறவதான் துர்க்கை. ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம், கனக துர்கா தேவி சரணம்.
பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் ஓடும் சர்வ மங்களம் ஓடும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் கனக துர்கா தேவி சரணம் கனக துர்கா தேவி சரணம் பொற்கரங்கள் 18 நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும் நெற்றியிலே குங்கும பொட்டும் வெற்றி பாதையை காட்டும் 1000 கண்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே 1000 நாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் கனக துர்கா தேவி சரணம் கனக துர்கா தேவி சரணம் சங்கு சக்கரம் வில்லும் அம்பும் இன்னும் வாழும் வேலுடன் சூலம் கண்ட கைகளில் தாங்கி நிற்பாள் அம்மா தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் சிங்கத்தின் மேல் அவள் வீட்டிருப்பாள் திங்களை முடிமேல் சூடி நின்றாள் மங்கள வாழ்வும் தந்திடுவாள் மங்கைய கரசியும் அவளே அங்கைய கண்ணியும் அவளே மங்கைய கரசியும் அவளே அங்கைய கண்ணியும் அவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் கனக துர்கா தேவி சரணம் கனக துர்கா தேவி சரணம் மதுரைன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்க பாப்போம். சபாஷ், நம்ம மீனாட்சி தேவி. ஒரு சில பேரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கறது. மல்லிப்பூ ஜிகர்தண்டா அல்வா, இன்னும் லிஸ்ட் போயிட்டே இருக்கேன். சரி, இப்போ எல்லாரும் மெதுவா எனக்காக கண்ணு மூடிக்கோங்க. மாமி என்ன என்னையே பார்த்துட்டு இருக்கே, கண்ணு மூடிக்கோங்க. பச்சை நிறத்துல கையில சின்ன கிளியோட மீன் போல அழகான கண்ணு வச்சுண்டு நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கா. எங்க? மதுரையில. மதுரைனா மதுரம், மதுரம்னா அழகு. அப்போ அழகுன்னா தேவாதி தேவன் சுந்தரேசன் சித்தம் கவர் புவன சுந்தரி. இப்ப எல்லாரும் மெதுவா கண்ணை திறந்துக்கோங்க. இப்போ சொல்லுங்க, மதுரைன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் மீனாட்சி தேவி தானே கண்ணில் தெரியறா. திருக்கல்யாணத்திலேயே ரொம்ப அழகான திருக்கல்யாணம், அதாவது ரொம்ப சிறந்த திருக்கல்யாணத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். என்னது பார்க்க போறோம்னு சொல்றா? கதையை கேட்க தானே முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாவது நான் இந்த கதையை சொல்ல சொல்ல நீங்க இந்த கதையை மனசார பக்தியோட கேட்க கேட்க இந்த கதைக்குள்ளேயே போய் சுவாமியோட திருக்கல்யாணத்தை பார்க்க போறது. சுவாமி திருக்கல்யாணத்தை பார்க்க ரெடியா? பெரியவா எல்லாரோட ஆசீர்வாதத்தோட ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஏதாவது தப்பா இருந்ததா அப்படின்னா என்ன மன்னிச்சுக்கோங்க, நல்லதா இருந்ததா அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. மலையத்வஜ பாண்டியன்னு ஒரு ராஜா, காஞ்சனமாலின்னு அவருடைய ராணி. இவா 2 பேரும் பாண்டிய தேசத்தோட கேபிட்டல், அதாவது தென் மதுரைய ரொம்ப ஜோரா ரூல் பண்ணிட்டு இருந்தாலாம்.
பாண்டிய தேசத்தோட கேபிட்டல் என்ன? தென்மதுரை. நான் நடுவுல கொஸ்டின் கேட்பேன், நீங்க கவனிக்கிறீங்களா இல்ல தூங்குறீங்களான்னு டெஸ்ட் பண்றதுக்காக. அதனால நல்லா கவனிங்கோ. மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாலும், ஆனா நம்ம ராஜாவும் ராணியும் மட்டும் ஏதோ கவலையாவே இருந்தாலும், நமக்கு அடுத்தது இந்த நாட்டை யார் பார்த்துப்பா? இவ்வளோ பெரிய அரண்மனையில இருக்கிற இந்த செவுத்துல கிறுக்கவோ, குப்பை போடவோ, பொம்மையோட கண்ணை நோண்டவோ, பொம்மையோட தலையை பிக்கவோ நமக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு கவலையாம். பெரியவா எல்லாரும் அஸ்வமேத யாகம் பண்ணா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாலாம். நம்ம ராஜாவும் அந்த யாகத்துக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டேன். எல்லாம் சரி, இது என்னது அஸ்வமேத யாகம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சாதாரணமான யாகம் கிடையாது, 100 யாகமாக்கும். ஆனா எது எப்படியோ அஸ்வமேத யாகம் பண்ணா குட்டி பாப்பா வருதோ இல்லையோ, நம்ம ராஜாவுக்கு இந்திர பகவானோட சீட்டு கிடைச்சிடுமா? நம்ம ராஜாவும் 99 யாகம் வரை செஞ்சு முடிச்சுட்டேன். இன்னும் ஒரே ஒரு யாகம் மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஆனா நம்ம இந்திர பகவான் தன்னோட சீட்டை சும்மா விட்டுருவேரா என்ன? நேர பாரிஸுக்கே வந்து சேராம். ஏன்பா மலையத்துவ ராஜா, குழந்தை பிறக்கணும்னா புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்ணும். அதை விட்டுட்டு ஏவோ அஸ்வமேத யாகம் பண்ணி என்ன பாடா படுத்துறீ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேராம். நம்ம மலையத்துவ ராஜாவும் 99 யாகத்தோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு புத்திரகாமேஷ்டி யாகத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணேன். யாகம் பண்ண அக்னி பகவான் ரொம்ப குஷி ஆயிட்டேராம். ஏன்னா அவ விட்ட அந்த நெய் அப்படி பியூர் நெய், பசும் நெய். இதுல பாருங்க, நம்ம மலையத்துவ ராஜாவுக்கு ஒரு ஆசை வேற. இப்போ எப்படி நம்ம தசரத மகாராஜாவுக்கு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி 4 பாய் பேபி வந்ததோ, அதே போல இவருக்கு ஒரு பாய் பேபியாவது வந்துடாதா அப்படின்னுட்டு. ஆனா அந்த யாகத்துல இருந்து வந்தது யாருன்னு தெரியுமோ? தேவி, ஜெகத் ஜனனி, நம்ம எல்லாருக்கும் தாயானவள். 3 வயசு பொன் குழந்தைய தேவியே அவதாரம் பண்ணிருக்கா, நம்ம எல்லாருக்கும் துணையா. தேவி நீயே துணை, தேவி நீயே துணை, அம்பதேவி நீயே துணை, அம்பதேவி நீயே துணை, தென்மதுரை வாழ் மீனலோச்சனி தேவி நீயே துணை, தென்மதுரை வாழ் மீனலோச்சனி தேவி. தேவாதி தேவன் சுந்தரேசல் சித்தம் கவ புவன சுந்தரி அம்பதேவி நீயே துணை, தென்மதுரை வாழ் மீனலோச்சனி தேவி.
அப்படி மிச்சு வேற கொஞ்ச நேரம். தசரத மகாராஜாக்கு வந்தது போல ஒரு புள்ள குழந்தை பாயச பாத்திரத்தோட வரும்னு நினைச்சிட்டு போல் இருக்கு. ஆனா பாவம் நம்ம ராஜாவுக்கு தெரியல, பாயசத்தை விட அமிர்தமா மதுரமா தேவியே குழந்தையா வந்திருக்காரு. குழந்தை நேரா போய் காஞ்சனமாலி அம்மா மடியில உட்காந்துட்டாலாம். அப்பா ஆல்ரெடி டென்ஷனா இருக்கேன்னு டிஸ்டர்ப் பண்ணல போல் இருக்கு. ஏன் டென்ஷன்? என்ன பொன் குழந்தை அப்படின்றதுனால நம்ம ராஜா கொஞ்சம் வருத்தமா வேற இருந்தார். ஏன்னா நம்ம மீனாட்சி தேவி 3 ஸ்தலங்களோடு அவதரித்தாளாம். அப்ப நம்ம மலையத்துஜ ராஜா, பரமேஸ்வரா நீ தான்ப்பா எங்களை காப்பாத்தணும், இவளை பெருசாயிட்டு யார் கல்யாணம் பண்ணிப்பா, நீ தான்ப்பா எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டிட்டேரா. அப்போ ஒரு அசரீரி கேட்டுதான், இவள் தனக்குரிய தலைவனை பார்க்கும் பொழுது இவளுடைய 3வது ஸ்தனம் தானாக மறைந்து விடும் அப்படின்னுட்டு குழந்தை நேரா போய் காஞ்சன்மாலை அம்மா மடியில உட்காந்துட்டாளாம். தேவியே வந்து மடியில உட்காந்துட்டா. இதை விட வேற என்ன வேணும்? பட்டு பாவாடை சட்டையெல்லாம் போட்டுண்டு தலை நிறைய பூவெல்லாம் வச்சுண்டு, என்ன பூ? மல்லி, மதுரை மல்லி, வள்ளியெல்லாம் போட்டு நல்ல ஜல் ஜல்னு கொலுசெல்லாம் போட்டுண்டு அப்படி ஒரு அழகாம். சும்மாவா பின்ன மீனாட்சி தேவியாச்சே. எல்லாம் சரி, அம்பாள் ஏன் 3 வயசு நடக்கிற குழந்தைய வந்தா, குட்டி கை குழந்தைய பிறக்காம? அது ஏன் அப்படின்னு நீங்களா கேட்டாதான் நான் சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம காஞ்சனமாலை அம்மா இருக்கிற இல்லையா, என்னது காஞ்சனமாலை ராணிய போயிட்டு காஞ்சனமாலை அம்மா சொல்றானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதான் குட்டி பாப்பா வந்துட்டேன், அம்மா போஸ்ட் வந்துட்டேன். அம்மா போஸ்ட விட ராணி போஸ்ட் எல்லாம் பெருசா என்ன? நம்ம காஞ்சனமாலை அம்மா முன் ஜென்மத்துல, அதாவது தன்னோட அந்த ப்ரீவியஸ் பர்த்ல அம்பால நோக்கி தவம் இருந்தாலும், தவம் முடிஞ்சதும் அம்பாள் 3 வயசு பொன் குழந்தைய நேர்ல வந்து, காஞ்சனமாலை உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்க, நம்ம காஞ்சனமாலை அம்மாவுக்கு அம்பாள் அழகுல பேச்சே வரலையாம். அப்புறமா மெதுவா, இப்ப நீ எப்படி என் கண்ணுக்கு முன்னாடி 3 வயசு பொன் குழந்தையா இருக்கியோ, அதே போல ஒரு நாள் என் கிட்ட வந்து வளர நம்ம கேட்டாலாம், பொறக்கணும்னு கேட்கலையா. சோ அதனாலதான் நம்ம மீனாட்சி தேவி 3 வயசு நடக்கிற குழந்தையா வந்தா. இப்ப புரியுதோ? உமாச்சிதான், ஆனாலும் குட்டி பாப்பா தானே. சோ ஜாலியா விளையாடுறா. யாரோட? துர்கா, லட்சுமி, சரஸ்வதின்னு இவ 3 பேரோட நல்ல ஜாலியா ஓடி ஆடி விளையாடுறாளாம். நம்ம மீனாட்சி தேவி நல்லா படிக்கிறா, பாட்டு பாடுறா, வீணை வாசிக்கிறா, பரதநாட்டியம் ஆடுறா, சகலகலா இல்லையாம். எல்லாம் சரி, பாட்டு, டான்ஸ், வீணை இதெல்லாம் மட்டும் இருந்தா போதும், ராணியாக போறாளே. சோ யானை சவாரி, குதிரை சவாரி, கத்தி சண்டை, வில்வித்தன்னு எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீனாட்சி தேவி. இதெல்லாம் பார்த்து அசந்து போன நம்ம மலையத்துஜ ராஜா தன்னுடைய இளவரசி மீனாட்சி தேவிக்கு பட்டாபிஷேகம் பண்ண ஏற்பாடு பண்ண போஸ்டிங்க்கு வந்தாச்சு. புதுசா வர, சோ கண்டிப்பா நிறைய சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் சேஞ்ச், ஒரு வயசான தாத்தா முட்டிய புடிச்சுட்டு வாலினி ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுன்னு வர. என்னாச்சு அப்படின்னு கேட்டா, பாவம் மூட்டு வலியும். அவர் யாருன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். அவர்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் அவரை சேஞ்ச் பண்ணாலாம் நம்ம மீனாட்சி தேவி. அடுத்த சேஞ்ச் ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல. பாவம் அவருக்கே அடிக்கடி பசிக்குமா, நல்ல குண்டு குண்டுன்னு பெரிய தொந்தி வச்சுருப்பேர். அரண்மனையில ஃபுட் செக் பண்ற ஃபுட் செக்
பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி சாப்பாடு அவரே சாப்பிட்டுருவேறாம். ஸோ இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் சேஞ்சஸ் நடந்தது. ஸோ கடைசியா யார் யாரெல்லாம் நம்ம மீனாட்சி தேவி அப்பாயிண்ட் பண்ணிருக்கா அப்படின்னு பார்ப்போம். வாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்ரீதேவி, டிஃபென்ஸ் மினிஸ்டர் வீரலட்சுமி, ஃபுட் மினிஸ்டர் அன்னபூரணி, எஜுகேஷனல் அண்ட் ஆர்ட்ஸ் மினிஸ்டர் சரஸ்வதி தேவி, நம்ம மீனாட்சி தேவி முடிசூட்டி செங்கோல் செலுத்தி புவனேஸ்வரியா காட்சி தரா. ஆஹா, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே, ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி உன்னை பாடவும் ஆடவும், பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும், பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும், பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும், உலகம் முழுதுமென அகமுடன் காணவும், உலகம் முழுதுமென அகமுடன் காணவும், ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி, ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி, ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே, துன்பப்புடத்திலிட்டு தூயமனாக்கி வைத்தாய், துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய், தொடர்ந்த உன்மாயம் நீ பிறந்த பயனை தந்தாய், தொடர்ந்த உன்மாயம் நீக்கே பிறந்த பயனை தந்தாய், அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காணச் செய்தாய், அன்பை புகட்டி உன்னத ஆடலை காணச் செய்தாய், அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி, அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி, ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே, உழன்று தெரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய், உழன்று தெரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய், உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய், உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய், நிழலென தொடர்ந்த என் முன் கொடுமையை நீக்கச் செய்தாய், நிழலென தொடர்ந்து என் முன் கொடுமையை நீக்கச் செய்தாய், நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி, நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி, ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே, புவனேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே, ஆகம வேத கலாமய ரூபிணி அகில சராச்சர ஜனனி நாராயணி, நாககன நடராஜ மனோகரி, ஞான விக்னேஸ்வரி ராஜராஜேஸ்வரி, ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே,
பட்டுருந்த நம்ம மலையஜோதி ராஜாவுக்கு இப்படி நம்ம மீனாட்சி தேவி ஜோரா அப்படி சும்மா டெத்தா ரூல் பண்றத பார்த்து அப்படி ஒரு சந்தோஷமா, அந்த சந்தோஷத்திலேயே பரமேஸ்வரன் கிட்ட போயிட்டு நம்ம காஞ்சனமாலை அம்மாவுக்கு ஒரே கவலையா, எப்ப பார்த்தாலும் சண்டை போட போறேன்னு சொல்றாளே, இவளை யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்ட்டு. இத ஒரு நாள் நம்ம மீனாட்சி தேவி நோட் பண்ணிட்டா. என்னம்மா நீ ஊர்ல இருக்கிற எல்லாரும் போ, மீனாட்சி எவ்வளவு கம்பீரமா ரூல் பண்றா, மீனாட்சி இருக்கா, நமக்கு என்ன கவலை அப்படின்னு சந்தோஷமா இருக்கா. ஆனா நீ மட்டும் ஏமா எப்ப பார்த்தாலும் அழுத கண்ணோடியே சேட் பேசோடி இருக்கியம்மா, ஏமா நீ அப்படின்னு நம்ம மீனாட்சி தேவி கேட்க, நம்ம காஞ்சனமாலை அம்மா ஏண்டிமா கேட்க மாட்டேன், ஊர்ல உன் வயசு பெண்கள் எல்லாருக்கும் கல்யாணம் எடுத்து உனக்கும் கல்யாணம் ஆகுற வயசுடிமான்னு ஆரம்பிக்க நம்ம மீனாட்சி தேவி ஏதோ யோசனையாவே இருந்தாலும், என்ன யோசனைன்னு நீங்களாம் கேட்டாதான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி கேட்கணும். நீங்களா ஏதோ யோசனைக்கு போயிட்டு போல் இருக்கே, நைட் என்ன டின்னர் சமைக்கலாம், பசி வந்துருதா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தை பார்த்துட்டு சாப்பிடலாம். என்ன யோசனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திக்விஜயம் பண்ண என்னைக்கு கிளம்பலாம் அப்படின்னுட்டு. ஊருக்குள்ள சண்டை போட்டது போறாதுன்னு ஊரு ஊரா சண்டை போட போறேன்னு சொல்றாளே பரமேஸ்வரா, நான் என்ன பண்ண அப்படின்னு நம்ம காஞ்சனமாலை அம்மாவோட பிபியும் சுகரும் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுதான். நம்ம மீனாட்சி தேவியை எதிர்த்து யார் சண்டை போட்டாலும் அவளோட அந்த மொத்த சக்தியையும், அதாவது அவளோட அந்த மொத்த எனர்ஜியையும் நம்ம மீனாட்சி தேவி லபக்குன்னு வாங்கிடுவாளாம். அவளே பெரிய சக்தி ஆச்சே, பின்ன அவளை ஜெயிக்க முடியுமா என்ன? இப்படி எல்லாருக்கையும் சண்டை போட்டு வா எல்லாரோட சேனையும் இப்போ நம்ம மீனாட்சி தேவிக்கு பின்னாடி அப்படியே கடல் அளவுக்கு இருக்கான். சொல்லணும்னா ஹனுமார் வாராட்டம் கொண்டே இருக்கான். எல்லா திசையிலும் வெற்றி, ஒரே செலிப்ரேஷன் மோடு தான். இன்னும் ஒரே ஒரு திசை மட்டும் தான் பாக்கி இருக்கு. யக்ஷஸ்வரூபாய ஜடாதராய பிநாகஹஸ்தாய சனாதனாய திவ்யாய தேவாய திகம்பராய தஸ்மையகாராய நம சிவாய நம சிவாய. கைலாசபதே மகாதேவ சம்போ, கைலாசபதே மகாதேவ சம்போ. ஹரி ஓம் நம சிவாய, ஹரி ஓம் நம சிவாய, ஹரி ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நம எல்லாரும் சிவாய. நாங்க பாட கிளாப் பண்ணுங்க. சிவசங்கர ஹர சங்கர ஓம் நம சிவாய, சிவசங்கர ஹர ஹர சங்கர ஓம் நம சிவாய. ஹே திரிபுராரி பவபயாரி ஓம் நம சிவாய, ஹே திரிபுராரி பவபயாரி ஓம் நம சிவாய. ஹே பிரளயங்கர ஹர ஹர சங்கர ஓம் நம சிவாய, ஹே பிரளயங்கர ஹர ஹர சங்கர ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய 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 சிவாய நம 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 ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. கடைசியா கைலாசத்தை நோக்கி வராளாம் நம்ம மீனாட்சி தேவி. ஒரே சத்தமா உடனே நம்ம நந்தி தேவர் ஓடி வந்து, இங்க பாருங்கோ, இந்த சத்தம்லாம் போடப்படாது, சிவபெருமானுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு கோபமா சொன்னேன். அதாவது பார்த்தோம்னா நம்ம நந்தி தேவருக்கு ஜீரண சக்தி ஜாஸ்தி, ஞாபக சக்தி கம்மி போல் இருக்கு. பின்ன என்ன, டெய்லி காலையில ஃபர்ஸ்ட் தரிசனம் இவருக்கு தானே தரா, நம்ம சிவபெருமானும் பார்வதி தேவி. அப்படி கூட அடையாளம் தெரியல நம்ம நந்தி தேவருக்கு நம்ம மீனாட்சி தேவிய. அதாவது ஒரே லேடிஸ் கூட்டமாம். சோ கூச்சப்பட்டு பூதகணங்கள் எல்லாரையும் அனுப்பி வைக்கிற சண்டை போடுறதுக்காக. பூதகணங்களும் கையில கிடைக்கிற ஆயுதங்கள், கத்தி கபடா கல்லு மண்ணுன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு ஓடுறா. நம்ம மீனாட்சி தேவி கிட்ட இருக்கிற ஆயுதங்கள்லாம் பத்தாதுன்னு இதையும் கொடுக்கறதுக்காக ஓடுறா போல் இருக்கு. போன 130 ஸ்பீட்லயே எல்லாரும் திருப்பி ரிட்டர்ன் ஓடி வந்துட்டான். நந்தி தேவரே, தெரிஞ்சுதானே நீர் போகாம எங்களை அனுப்பி வச்சீர் அப்படின்னு பூதகணங்கள்லாம் கேட்க, நம்ம நந்தி தேவர் கோபமா என்ன நடந்ததோ சிவபெருமான் கிட்ட போயிட்டு சொல்லிட்டு, வாங்கோ சண்டை போட வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டுறான். அதாவது யூஸ்வலா போர் அப்படின்னு சொன்னாலே சூளத்துல அடுத்து டக்குன்னு, அதாவது இப்ப நான் சொல்றேன் இல்லையா, டக்குன்னு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சூளத்துல எடுத்துட்டு அப்படி வந்துட்டு போயிடும் போருக்கு. ஆனா அன்னைக்கு மட்டும் என்னமோ தெரியல, அரை மணி நேரம் கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேராம். நம்ம நந்தி தேவர் பாக்கே, இது என்னது, போருக்கு போறாப்லையே இல்லையே, பொண்ணு பார்க்க போறாப்ல இருக்கு அப்படின்னு யோசிச்சு முடிக்கல. தங்க திருத்தேரவரே, அப்படி ஒரு தங்க திருத்தேர் அப்படி இருக்குன்றதே அன்னைக்குதான் நம்ம பூதகணங்கள் எல்லாருக்கும் தெரியுமா. அப்படி ஜல் ஜல் அந்த தங்க திருத்தேர்ல வரை நம்ம கைலாசநாதர். நந்தி தேவர் பூதகணங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுறான். வாங்கோ நாமளும் சேர்ந்து பாடுவோம். சங்கரா சதா சிவா சபாபதே மனோகரா சந்திரசேகரா ஜடாதரா உமா மகேஸ்வரா. சங்கரா சதா சிவா சபாபதே மனோகரா சந்திரசேகரா ஜடாதரா உமா மகேஸ்வரா. சங்கரா சிவ சங்கரா
उमा महेश्वरा चंद्रशेखरा जडाधरा उमा महेश्वरा कामदहन कपालीश कालांतका दिगंबरा त्रिपुरांतक दिगंबरेश गंगाधरा वसीधरा कामदहन कपालीश कालांतका दिगंबरा त्रिपुरांतक दिगंबरेश गंगाधरा वसीधरा ईश्वरा परमेश्वरा ईश्वरा परमेश्वरा चंद्रशेखरा जडाधरा उमा महेश्वरा चंद्रशेखरा जडाधरा उमा महेश्वरा शंकरा सदाशिवा सभापते मनोहरा शंकरा सदाशिवा सभापते मनोहरा हर नमः पार्वती पतये हर हर महादेवा அத்தனை நேரமா அவ்வளோ கம்பீரமா நின்றுட்டு நம்ம மீனாட்சி தேவி இப்போ தலையை குனிஞ்சுட்டு அப்படியே சிவபெருமானோட பாதங்களை பார்க்கறாளாம். ஒற்றைவார் கழற்சரணமும் பாம்பசை தொடுத்த வெம்புலி தோலும் ஒரே ஒரு சிலம்பு புலித்தோல் தான் உடுத்தின்னு இருக்கு. ஆனா அப்படி ஒரு அழகாக நம்ம சுந்தரேஸ்வரர் சும்மாவா பின்ன சொக்க நகராச்சே, நாம அவரை ஒரு வாட்டி பார்த்துட்டா போதும் அப்படியே நம்ம எல்லாரையும் கட்டி போட்டுருவேன் அவரோட அந்த அழகுல. சும்மாவா பின்ன நீலகண்டனாச்சே. நீல கருணாகரனே நடராஜா நீலகண்டனே दीन करुणाकरणे नटराजा नीलकण्ठने நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறந்து அருளும் அருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும் மௌன குருவே ஹரணே என்னையாண்ட நீலகண்டனே மௌன குருவே ஹரணே என்னையாண்ட நீலகண்டனே தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே दीन करुणाकरणे नटराजा नीलकण्ठने மீனலோச்சனி மனாள தாண்டவமாடும் சபாபதே दीनलोचने मनाळ தாண்டவமாடும் சபாபதே ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே ஹரணே என்னையாண்ட நீலகண்டனே தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே दीन करुणाकरणे नटराजा नीलकण्ठने ஆதியன் தமிழாஹரணே அன்பருள்ளம் வாழும் பரனே ஆதியந்தமில்லாரனே அன்பர் உள்ள வாழும் பரனே பாதிமதிவேணியனே பரமேஷா நீலகண்டனே பாதிமதிவேணியனே பரமேஷா நீலகண்டனே நீல கருணாகரனே நடராஜா நீலகண்டனே दीन करुणाकरणे नटराजा नीलकण्ठने நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் நிரந்தி அருளும் நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும் மௌன குருவே ஹரணே என்னையாண்ட நீலகண்டனே மௌன குருவே ஹரணே என்னையாண்ட நீலகண்டனே நீல கருணாகரனே நடராஜா நீலகண்டனே दीन करुणाकरणे नटराजा नीलकण्ठने நீலகண்டனே நீலகண்டனே பரமேஸ்வரன் தேவியை பார்க்க, தேவி பரமேஸ்வரன் பார்க்க, இவா ரெண்டு பேரும் பார்த்துக்கிறது தேவர்கள்லாம் விடாம பார்க்க, இந்த கண்கொள்ளா காட்சிய இப்ப நாம எல்லாரும் நினைச்சு பார்க்க, ஆஹா
அதாவது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, தனக்குரிய தலைவனை பார்க்கும் பொழுது மூன்றாவது ஸ்தலம் தானாக மறைந்து விடும் அப்படின்னுட்டு. இந்த இடத்துல அந்த மூன்றாவது ஸ்தலம் தானாக மறைந்து போயிடுது. அதாவது நம்ம மீனாட்சி தேவி கையில இருந்த அம்பும் வில்லும் கீழே விழுந்துட்டாங்க. பரமேஸ்வரனை பார்த்து ஜோர்ல. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நம்ம மீனாட்சி தேவி கையில இருந்து அம்பும் வில்லும் கீழே விழுந்தது அப்படின்ட்டு. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புடன் வில்லும் கீழே விழுந்தது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. நம்ம சுந்தரேஸ்வரர் மீனாட்சி தேவியை பார்த்து சொல்றேன், நானே ஊருக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் மீனாட்சி அப்படின்னுட்டு. சோ மொத்தத்துல திக்விஜயம் பண்ணி சிவபெருமானையே ஜெயிச்சிட்டாலாம் நம்ம மீனாட்சி தேவி. ஸ்வாஹா. எல்லாம் ஹோமத்தோட எஃபெக்ட். श्यामले मीनाक्षी सुंदरेश्वर साक्षी शंकरी गुरुगुर समुद्भवे शिवेना आमर मोचनी पंकजलोचनी पद्मासनवाणी हरिलक्ष्मी विनुदे शाम्भवी श्यामले मीनाक्षी सुंदरेश्वर साक्षी. சிவபெருமான் கல்யாணத்துக்கு ரெடி. ஆனா அதே புலித்தோல் உடுத்துண்டு நம்ம இந்திர பகவான் பார்த்தேன், பரமேஸ்வரா பூலோகத்துல போட்டோ வீடியோ செல்ஃபி எல்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாம் போட்டு டேக் வேற பண்ணுவா. போட்டோ வித் பரமேஸ்வரன், அதாவது செல்ஃபி வித் பரமேஸ்வரன் அப்படின்னுட்டு. என்னத்த சொல்ல. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மாப்பிள்ளை லட்சணமா வாங்கும் அப்படின்னு சொல்ல நம்ம பரமேஸ்வரன் எப்படி வந்தேன்னு தெரியுமோ, கெட்டப்பையும் மாத்திட்டேராம். பட்டு வேஷ்டி பட்டு பீதாம்பரம் நவரத்னஹாரம்னு சும்மாவா பின்ன சொக்க நாதராச்சே. அப்படியே எல்லாரையும் சொக்க வச்சுட்டேராம். சும்மா அப்படி நம்ம மீனாட்சி தேவியும் சுந்தரேஸ்வரரும் ஊஞ்சலாடும். ஆஹா, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. இப்படி ஊஞ்சலாடி இருக்கும்போது நம்ம மீனாட்சி தேவிக்கு ஒரு ஆசை, சுந்தரேஸ்வரரை பார்க்கணும்னு. அதாவது நல்லா ஒழுங்கா அந்த ட்ரெஸ்ல பார்க்கணும் அப்படின்னுட்டு. ஆனா கல்யாண பொண்ணு இல்லையா, தலைய குனிஞ்சுன்னு இருப்பா. அப்போ இப்ப மாதிரி டான்ஸ்லாம் ஆடின்னு வர மாட்டா. நம்ம சுந்தரேஸ்வரரும் புரிஞ்சுட்டே மீனாட்சி தேவி நம்மளை பார்க்க ஆசைப்படுறா அப்படின்னுட்டு உடனே மெதுவா தன்னோட அந்த சுண்ட விரல்ல தன்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டா சுண்ட விரல்ல அந்த பட்டு வேஷ்டியோட அந்த நூல் மாட்டின் இருக்கிறாப்ல ஒரு சீன் கிரியேட் பண்ணி அதை எடுக்கிறாப்ல அப்படியே நம்ம சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி தேவியை பார்த்துட்டு நம்ம மீனாட்சி தேவியும் சுந்தரேஸ்வரரை பார்த்துட்டா. என்ன மாமி எல்லாரும் என்னையே பார்த்துட்டு இருக்கேள், பச்சைப்படியில சுத்த வேண்டாமா, தாம்பூலத்துல எடுத்துன்னு வாங்கோ, மாப்பிள்ளையும் ஒன்னும் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, பால் பால்லாம் கொடுக்க வேண்டாமா. கண்ணூஞ்சலாடி இருந்தார், கண்ணூஞ்சலாடி இருந்தார், காஞ்சன மாலை மனமகிழ்ந்தார், கண்ணூஞ்சல் ஆடி இருந்தார், பொன்னூஞ்சலில் பூரித்து பூஷணங்கள் தரித்து, பொன்னூஞ்சலில் பூரித்து பூஷணங்கள் தரித்து, ஈஸ்வரனாரிடத்தில் ஆசைகள் ரொம்ப வைத்து, ஈஸ்வரனாரிடத்தில் ஆசைகள் ரொம்ப வைத்து கண்ணூஞ்சல் ஆடியிருந்தார். உத்தமி பெற்ற குமாரி நித்யா செல்வாலங்காரி, உத்தமி பெற்ற குமாரி நித்யா செல்வாலங்காரி, பக்தர்கள் தாபசமாரி பத்மமுக ஒய்யாரி, பக்தர்கள் தாபசம்
பத்மமாரி பத்மமுக ஒய்யாரி கண்ணூஞ்சல் ஆடியிருந்தார். அசைந்து சங்கிலியாட உசந்து ஊர்வசி பாட அசைந்து சங்கிலியாட உசந்து ஊர்வசி பாட இசைந்து தாளங்கள் போட மீனாட்சி பரியாள் கொண்டாட இசைந்து தாளங்கள் போட மீனாட்சி பரியாள் கொண்டாட கண்ணூஞ்சல் ஆடி இருந்தார். காஞ்சன மாலை மனமகிழ்ந்தார் கண்ணூஞ்சல் ஆடி இருந்தார். மாப்பிள்ளையோட கால்ல ஒரு சொட்டு டிராப் பால் உதிரினிலிருந்து எடுத்து அப்படி விட்டுட்டு, மாமி சித்த வைஃப் தங்கோ அப்படின்னு கேட்பான் தொடக்கிறதுக்காக. இங்க அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, பின்ன சிவபெருமானே மாப்பிள்ளையா வந்திருக்கேரே, எப்படி பண்ணணும்னு பாடுமா. பலாலே காலம்பி பட்டாலே துடைத்து பலாலே காலம்பி பட்டாலே துடைத்து. இப்படிதான் பண்ணணும். சோ இப்படி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நல்ல ஜாம் ஜாம் ஜோர நடந்திருக்கு. இதுதான் சரியான நேரம்னு நம்ம காஞ்சன மாலை அம்மா, மாப்பிள்ள என் பொண்ணு மட்டும் இல்ல இந்த நாட்டையும் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம சுந்தரேஸ்வரர் அதுக்கு ஓகே சொல்லிட்டேரா. எல்லாம் சரி, இந்த கல்யாண வேலையில யார் பார்த்துட்டு இருப்பா, இன்விடேஷன் கொடுக்கணும், கேட்டரிங் ஆளை பிடிக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நேர்ல போய் தான் இன்விடேஷன் கொடுப்பா. இப்ப மாதிரி வாட்ஸ்அப்ல ஃப்ரீயா இருந்தா வாங்கோ, இல்லைன்னா மொய்ய ஜிபேல கூட பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டா. சோ இந்த இன்விடேஷன் கொடுக்கிற வேலைய நம்ம வேலவன் பார்த்துட்டானா, ஆளாளுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சு விட்டானா. டிராபிக் தொல்லை இல்ல, தற்கல்ல டிக்கெட் புக் பண்ண வேண்டிய வேலை மிச்சம். சோ நம்ம வேலவனுக்கு ஒரு டிஜே போட்டுருவோமா. என்னது டிஜேன்னு சொல்றானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? டிஜேலாம் இப்போ வந்தது மட்டும் கிடையாது, எப்பையில இருந்து இருக்கு. நம்ம தாத்தா பாட்டிலாம் எப்பையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எந்த டிஜேக்கு? நாம் சங்கீர்த்தன டிஜே. ஸ்டார்ட் மியூசிக். வேலவா வேலவா வேல் முருகா வா வா, வேலவா வேலவா வேல் முருகா வா வா, வேல் முருகா வா வா, வேல் முருகா வா வா. என்ன எல்லாரும் என்னைய பார்த்துட்டு இருக்கே? அதாவது நாங்க பாட பாட நீங்க கிளாப் பண்ண போறேன், நீங்க கிளாப் பண்ண நாங்க பாட போறோம். கிளாப் பண்ண நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நம்மளோட ஹார்ட்டுக்கு, அதாவது நம்மளோட இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால நல்ல ஜோரா கிளாப் பண்ணுங்க. அப்படி கிளாப் பண்ணா பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். பாடுறவா பாடுங்கோ, ஆடவா ஆடுங்கோ. அதுல பாடிண்டே ஆடுறது இன்னும் பிரமாதம். அதாவது அங்க எனர்ஜி இருந்தா தானே இங்க எனர்ஜி வரும். அதனாலதான் சொல்றேன். வேலவா வேலவா வேல் முருகா வா வா, வேலவா வேலவா வேல் முருகா வா வா, வேல் முருகா வா வா, வேல் முருகா வா வா, வேல் முருகா வா வா, வேல் முருகா வா வா. வேலவா சண்முகா முருகா முருகா முருகா, வேலவா சண்முகா முருகா முருகா, வடி வேலவா சண்முகா முருகா முருகா, வடி வேலவா சண்முகா முருகா முருகா. வள்ளி மலர்வாழா குந்தரி மணாளா, வள்ளி மணவாளா குந்தரி மணாளா, குஞ்சரி மணாளா குஞ்சரி மணாளா, குஞ்சரி மணாளா குஞ்சரி மணாளா. வண்ணமயில் வாகனா முருகா முருகா முருகா, வண்ணமயில் வாகனா முருகா முருகா, வண்ண வண்ண வண்ணமயில் வாகனா முருகா முருகா, வண்ண வண்ண வண்ணமயில் வாகனா முருகா முருகா. வேலவா வேலவா வேல் முருகா வா வா,
வேலவா வேலவா வேல் முருகா வாவா சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா சண்முகா சரவணா முருகா 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 சண்முகா சரவணா முருகா வேலவா வேலவா வேல் முருகா வாவா வேலவா வேலவா வேல் முருகா வாவா வேல் முருகா ஹரோஹரா வேலாயுதா ஹரோஹரா வேல் முருகா ஹரோஹரா வேலாயுதா ஹரோஹரா வேல் முருகா வேலாயுதா முருகா 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 வேல் முருகா வேலாயுதா முருகா முருகா. இப்ப நான் முருகனோட பேர்லாம் சொல்றேன், நீங்க ஹரோஹரா சொல்ல போறேன். டீல். கந்தனுக்கு ஹரோகரா குமரனுக்கு ஹரோகரா முருகனுக்கு ஹரோகரா வேலனுக்கு ஹரோகரா ஹரோஹரா ஹரோஹரா சத்தம் பத்தல ஹரோஹரா ஹரோஹரா சத்தம் பத்தல. கந்தனுக்கு ஹரோகரா குமரனுக்கு ஹரோகரா முருகனுக்கு ஹரோகரா வேலனுக்கு ஹரோகரா வேலனுக்கு ஹரோகரா முருகனுக்கு ஹரோகரா குமரனுக்கு ஹரோகரா கந்தனுக்கு ஹரோகரா 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 சத்தம் கேட்குதே அடியார்கள் கூட்டம் எல்லாம் அவனை பாடுதே. ஹரோகரா ஹரோகரா சத்தம் கேட்குதே அடியார்கள் கூட்டம் எல்லாம் அவனை பாடுதே. கந்தனுக்கு ஹரோகரா குமரனுக்கு ஹரோகரா முருகனுக்கு ஹரோகரா வேலனுக்கு ஹரோகரா வேலனுக்கு ஹரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு ஹரோஹரா வீரவேல் முருகனுக்கு ஹரோஹரா ஞானவேல் முருகனுக்கு ஹரோஹரா மயிலாப்பூர் முருகனுக்கு ஹரோஹரா. உமாச்சி கல்யாணம் தான், ஆனாலும் சாப்பாடு செய்யலன்னா எல்லாரும் சண்டைக்கு வந்துருவா இல்லையா. குண்டோதரன் வேற வந்திருக்கான். சோ இந்த கேட்டரிங் இன்சார்ஜ் யார் பாக்குறா அப்படின்னு பாப்போம். கணபதி 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 ஆலயமா கணபதி 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 ஆலயமா கணபதி குணபதி கஜபதி மமபதி கணபதி சுரபதி பாலயமா கணபதி பால கணபதி கணபதி கம்பீர கணபதி மாதா கணபதி 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 பாலயமா கணபதி குணபதி கஜபதி மமபதி கணபதி பாலயமா கணபதி பால गणपति கணபதி गणपति கம்பீர गणपति वातापि गणपति 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 யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பேளே, வேற யார், நம்ம தொந்தி பிள்ளையார் தான். தொந்திய தட்டிட்டு மோப்ப முடிச்சுன்னு வந்துட்டே, மாமா சாம்பார்ல இன்னும் கொஞ்சம் உப்பு போடணுமே, மாமா இட்லி வேகவே இல்லையே அப்படின்னு பார்த்து பார்த்து செஞ்சேன். என்னோட அம்மா அப்பா கல்யாணத்துக்கு எத்தனை வெரைட்டியா ஃபுட்னு தெரியுமோ. பொரிச்ச குழம்பு பூசணிக்காய் சாம்பார் வெண்டைக்காய் மோர்கடி வெங்காய சாம்பார் வாய்க்கு மிக ருசிக்கும் மிளகு ஜீராரம் மதுரமாக்கினிக்கும் மைசூர் ரசம் பருப்புகள் சேர்த்த பன்னீர் ரசமும் வேணுவோர்க்கெல்லாம் பம்பு ரசமும் குடிக்க மிக ருசிக்கும் கொற்று ரசமும் சூரிய உதயம் போல் சீரும் மகளம் சுக்ல உதயம் போல் ஜவரிசி கருவடம் அக்கார வடிச சக்கர பொங்கல் என்னென்ன சுண்டல் வகையான வடை சுமசல வடை வெங்காய வடை சொச்சி வடையுடன் பால் போலிகளும் முத்து முத்த இருக்கும் முந்திரி லாடு தேசா இருக்கும் கேசரி லாடு மைசூர் பாவுடன் கர்ப்பியும் சேர்த்து போஜனம் செய்ய வாருங்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாண மண்டபத்தில் போஜனம் செய்ய வாருங்கள். இத்தனை சாப்பாடு இருந்தோம் என்ன, எல்லாத்தையும் நம்ம குண்டோதரே சாப்பிட்டு முடிச்சுட்டானா. குடிக்க தண்ணி பத்தலையா. நம்ம சிவபெருமான் தன்னோட அந்த அழகான கைய
மதுரை மண்ணில வைக்க வைக்க என்ன நதி ஓடித்தாம்? சபாஷ், வைகை நதி ஓடித்தாம். அதாவது நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன் இல்லையா, தெய்வ திருக்கல்யாணத்திலேயே ரொம்ப அழகான திருக்கல்யாணத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்ட்டு. அது ஏன் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குமே. ஏன்னா கல்யாணம் பண்ணிண்டவா அழகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர். கல்யாணம் பண்ணி வச்சவர் பேர்லயே அழகு, அழகர் பெருமாளே நம்ம மீனாட்சி தேவியோட அண்ணாவா வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு. கல்யாணம் நடந்த அந்த இடம் அழகு. மதுரை மதுரம், மதுரம் அழகு. அங்க ஓடுற அந்த நதி வைகை நதி அழகு. சோ இப்படி சுத்தி எல்லாமே அழகா இருக்கிறதுனால இந்த தெய்வ திருக்கல்யாணமே அழகான திருக்கல்யாணம். அதே போல இந்த கதையை கேட்ட நீங்களும் அழகு, இந்த கதையை சொன்ன நாங்களும் அழகு. அதனால எல்லாருக்கும் அழகா எல்லாம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வரத்திட்டையும் நம்ம மகா பெரிவாத்திட்டையும் வேண்டிக்கலாம். சங்கரன் சங்கரி கௌரி மனோகரி சந்திரகலாதரி அம்பிகையே. சங்கரன் சங்கரி கௌரி மனோகரி சந்திரகலாதரி அம்பிகையே. எங்கும் நிறைந்த உன் இறையடியை தொழும் பேயன கேயர் பைரவியே. எங்கும் நிறைந்த உன் இறையடியை தொழும் பேயன கேயர் பைரவியே. மரகத சாமல ரூபிணியே மகிஷாசுரமதி அம்பிகையே. மரகத சாமல ரூபிணியே மகிஷாசுரமதி அம்பிகையே. பரம கிருபாகரி பார்வதியே பரமேஸ்வரியே ஜகதம்பிகையே. பரம கிருபாகரி பார்வதியே பரமேஸ்வரியே ஜகதம்பிகையே. மங்களமே தந்து எங்களை காத்திட மனமுகந்து இங்கு வருவாயே. மங்களமே தந்து எங்களை காத்திட மனமுகந்து இங்கு வருவாயே. ஐங்கரனை பெற்ற அன்னையே உன்னை நம்பிடும் எங்களை காப்பாயே. ஐங்கரனை பெற்ற அன்னையே உன்னை நம்பிடும் எங்களை காப்பாயே. மீனாட்சி மீனாட்சி கருணை கடலே மீனாட்சி. மீனாட்சி மீனாட்சி கருணை கடலே மீனாட்சி. மீனாட்சி மீனாட்சி. शक्ति माता की जय. हर हर शंकर जय जय शंकर. हर हर शंकर जय जय शंकर. नमस्कार. नमस्कार.